ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் ஷோ. இன்றைக்கி நம்ம விண்டோஸ் டு விண்டோஸ் வைஃபைல எப்படி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் எந்த எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். பட் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு உங்கள் டாஸ்க் பாரில் இருக்க நெட்வொர்க் கனெக்ஷன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஷேரிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இதில் 3 டேப் இருக்கும். ப்ரைவேட், கெஸ்ட் அண்ட் பப்ளிக், ஆல் நெட்வொர்க்ஸ்ன்ட்டு. ஃபஸ்ட்டு ப்ரைவேட் டேபை ஓப்பன் பண்ணி அதில் நெட்வொர்க் டிஸ்கவரையும் ஃபைல் அண்ட் பிரிண்டர் ஷேரிங்கையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்டாக கெஸ்ட் அண்ட் பப்ளிக்லேயும் அதே மாதிரியே நெட்வொர்க் டிஸ்கவரையும் ஃபைல் அண்ட் பிரிண்டர் ஷேரிங்கை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக ஆல் நெட்வொர்க்ஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க அந்த பப்ளிக் ஃபோல்டர் ஷேரை டர்ன் ஆன் பண்ணிக்கணும். நீங்கள் பப்ளிக் ஃபோல்டரை இதுக்கு டர்ன் ஆன் பண்ணணுன்னா நீங்கள் சப்போஸ் வேறு எதுவும் ஈத்தர்நெட் யூஸ் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த ஆப்ஷன் எனேபிளில் இருக்கணும். சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் லேப்பை உங்கள் வீட்டில் இருக்க வைஃபை ரவுட்டரோடையோ இல்லைனா உங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய மொபைல் ஹாட்ஸ்பாட்டில் லேப்டாப்பை கனெக்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஷோ மொபைலுங்கிறது தான் என்னோடய மொபைல் நெட்வொர்க்கோட நேம். அதை நான் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு கேட்குது, பாஸ்வேர்டையும் நான் என்டர் பண்ணிக்கிறேன். உங்கள் வைஃபைக்கு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இன்கேஸ் வேறு யாராச்சும் இதே வைஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஃபைல் வந்து விசிபிள் ஆகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிஸ்டம் வந்து நெட்வொர்க் இந்த நெட்வொர்க்கில் இருக்க எல்லா நெட்வொர்க்கும் டிஸ்கவர் ஆகட்டுமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் எஸ்ஸை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் ஸ்க்ரீன் ஷேர் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலோட இந்த லேப்டாப் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட நெட்வொர்க் ப்ரொஃபைல் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட்னு இருக்கும். என்னோடய மொபைல் ப்ரைவேட்டில் தான் இருக்குது. அது ப்ராப்ளம் இல்லை. பப்ளிக்காக இருந்தாலும் ப்ரைவேட்டாக இருந்தாலும் ரெண்டுத்துக்குமே நம்ம ஆன் பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய மொபைல் நெட்வொர்க்கோட நேமு, அப்புறம் வைஃபை ரேஞ்ச், அப்புறம் நெட்வொர்க் டைப்பு, செக்யூரிட்டி டைப் எல்லாமே இருக்குது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் IPv4 அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இதை வந்து நான் ஹைட் பண்ணியிருக்கேன் செக்யூரிட்டி ரீசனுக்காக. நீங்கள் உங்களுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் அலோகேட் ஆகிருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டேபையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் டிஸ்பிசியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து 4 ட்ரைவ் வச்சுருக்கேன். சி ட்ரைவோடு சேர்த்து எத்தனை ட்ரைவ் வேணாலும் வச்சுக்கோங்க. அது நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு ஃபோல்டரை மட்டும்தான் ஷேர் பண்ணுறது க்ரியேட் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபோல்டரையும் க்ரியேட் பண்ணலாம், இல்லை ஒரு ட்ரைவை க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற எஃப் ட்ரைவுக்குள்ளே வந்துட்டேன். எஃப் ட்ரைவுக்குள்ளே வந்துட்டு நான் ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ஃபோல்டரை கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நான் அந்த ஃபோல்டருக்கு வந்து ஷேர்ன்னு நேம் வைக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் நேம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபோல்டரோ இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஃபோல்டரையோ நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா அதை ரைட் கிளிக் பண்ணி கிவ் ஆக்சஸ் டூங்கிறதுல ஸ்பெசிஃபிக் பீப்புளை கிளிக் பண்ணுங்கள். அதில் எவ்ரி ஒன்றுன்னு டைப் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஷோன்னு இருக்குது என்னோடய மெயின் யூஸரு. அது பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த ஃபைலுக்கான ஓனர். இப்போ நான் எவ்ரி ஒன் கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒனுக்கு ரீட் பர்மிஷன் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நம்ம ரீட் அண்ட் ரைட் பர்மிஷன் கொடுக்கணும். ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி ரீட் அண்ட் ரைட் பர்மிஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஷேருங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகிட்டு யுவர் ஃபோல்டர் இஸ் ஷேர்டு அப்படின்னு வரும். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு விண்டோஸ் லேப்டாப்பை வந்து நம்ம போயிட்டு கான்ஃபிகர் பண்ணிட்டு வரலாம். இது பார்த்திங்கன்னா இன்னொரு விண்டோஸ் லேப்டாப். இதுலேயும் அதே மாதிரியே எல்லா செட்டிங்ஸையும் கான்ஃபிகர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நெட்வொர்க் டேபை கிளிக் பண்ணிட்டு அதில் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங்ஸில் போயிட்டு ஷேரிங் ஆப்ஷன்ஸில் போயிட்டு அதுலேயுமே எல்லாத்தையுமே டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். இதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பண்ணியிருக்கேன். இது பழைய லேப்பில் பண்ண மாதிரியே அதே செட்டிங்ஸ் தான் எல்லாமே இதுலேயும் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம உள்ள நெட்வொர்க் செட்டிங்ஸை கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ என்னோடய மொபைல் நெட்வொர்க்கோட இதை கனெக்ட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் மொபைலில் இன்டர்நெட் ஆன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஹாட்ஸ்பாட் மட்டும் ஆன் பண்ணியிருந்தால் போதும்.
இப்போ இதுலேயும் டிஸ்கவர் ஆகட்டுமான்னு கேட்குது. நான் எஸ்ன்னு கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலோட இதுவும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுலேயும் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நெட்வொர்க் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ரைவேட்டில் தான் இருக்குது. ஆனால் அது நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்ம ப்ரைவேட்டுக்கும் பப்ளிக்கும் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஷேர் பர்மிஷன் கொடுத்தாச்சு. இதுலேயும் போயிட்டு நம்ம IPv4 அட்ரஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டேபை க்ளோஸ் பண்ணிட்டு இதுலேயும் நீங்கள் திஸ் பிசி ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை மை கம்ப்யூட்டர் எனிதிங். இதுலேயும் நான் அதே மாதிரியே 4 ட்ரைவ் வச்சுருக்கேன். ஆனால் இதுக்கு ட்ரைவ் நேம் பார்த்தீங்கன்னா 456ன்னு வச்சுருக்கேன். நான் இப்போ 6th ட்ரைவில் தான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதை ஷேர் பண்ண போகிறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஷேர் 2 நேம் வச்சுக்கிறேன். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி கிவ் ஆக்சஸ் டூங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஸ்பெசிஃபிக் பீப்புளை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கும் இதோட இந்த லேப்டாப் நேமு Texo2, இதுதான் இதோட ஓனரு. இதுக்கும் நான் எவ்ரி ஒன் கிளிக் பண்ணி ஆட் கொடுத்துக்கிறேன். இதுலேயுமே நான் ரீட் அண்ட் ரைட் பர்மிஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ ஷேர்ன்றதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த ஃபோல்டரும் ஷேர் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய 2 லேப்டாப்பும் நெட்வொர்க்கில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் லெஃப்ட் சைடில் நெட்வொர்க் கீழே பார்த்தீங்கன்னா என்னோட 2 லேப்டாப்பும் காமிக்குது, Texo1 அண்ட் Texo2ன்ட்டு. இப்போ Texo1ல் இருக்கிறதுல மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு க்ரீன் அண்ட் ஒயிட் கலரில் ஒரு ஷேர் தி சிம்பிள் காமிக்கும். அதை நீங்கள் கொண்டு போயிட்டு நீங்கள் உங்கள் குயிக் ஆக்சஸில் பின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போயிட்டு ஷேர் பண்ணிக்கலாம். சில பேர்த்துக்கு இது காமிக்காது. அதை நான் எப்படி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பின்னாடி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் Texo1 பிசியோட ஷேரிங் ஃபோல்டர் வந்து இருக்குது. நான் இப்போ வந்து Texo2ங்கிறது என்னோடய பிசி. நான் இப்போ Texo1ல் இருக்க ஷேர் ஃபோல்டரில் நான் ஒரு வீடியோ போட்டு நான் அதை டேரெக்டாக இங்கேருந்தே ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அங்கேருந்து இது மூவ் கூட பண்ண தேவையில்ல, டேரெக்டாக ப்ளே பண்ணலாம். எந்த விதமான ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது, லேட்டன்சி எதுவுமே இருக்காது. டேரெக்டாக நம்மளுக்கு அங்கேருந்து அப்படியே ப்ளே ஆகும். இப்போ வந்து நம்ம Texo1 லேப்டாப்பை வந்து அதே மாதிரியே நம்ம கன்ஃபிகர் பண்ணலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு நெட்வொர்க் டேபு கீழே என்னோட 2 லேப்டாப்பையுமே காமிக்குது. Texo1ங்கிறது இந்த லேப்டாப் அண்ட் Texo2ங்கிறது என்னோட இன்னொரு லேப்டாப் கம்ப்யூட்டராக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ Texo2வை நான் ஓப்பன் பண்ணேன்னா அதில் எனக்கு Texo2வோட அந்த ஷேர் ஆன ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ளே நான் இந்த டேட்டாவும் போட்டு வைக்கல, அதனால எம்டியாக இருக்குது. இப்போ நான் இதை டேரெக்டாக அப்படியே தூக்கி பின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் சம்டைம்ஸ் வந்து சிலருக்கு வந்து இந்த இன்னொரு பிசி நெட்வொர்க்கில் இருக்கிறது வந்து காமிக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட இன்னொரு பிசியோட ஐபி அட்ரஸை டபுள் பேக்வேர்ட் ஸ்லாஷோட நம்ம என்ட்ரு பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பிசியோட அந்த ஷேர் ஃபோல்டரும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ நான் இந்த ஷேர் ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தேன்னா அதில் பார்த்தீங்கன்னா என்னோட அந்த ஐபி அட்ரஸ் போட்டு அந்த ஷேர் ஃபோல்டரோட லொக்கேஷன் உங்களுக்கு காமிச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதையும் நம்ம தூக்கி குயிக் ஆக்சஸில் பின் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் குயிக் ஆக்சஸில் பின் பண்ணால் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. இன்கேஸ் உங்களுக்கு நெட்வொர்க் கீழே உங்களோட லேப்டாப் விசிபிள் ஆகலைன்னா அப்போ வந்து உங்களால் ஒவ்வொரு டைமும் ஐபி அட்ரஸ் பார்த்து என்ட்ரு பண்ணிருக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் குயிக் ஆக்சஸில் பின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக குயிக் ஆக்சஸ்லேருந்தே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம Texo2 லேப்டாப்பில் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணி அதை Texo1 லேப்டாப்லேருந்து எடிட் பண்ணி எப்படி நம்ம காப்பியே பண்ணாமல் வைஃபைல ஒரு ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளோட 2 லேப்டாப்பையும் நம்ம வந்து சைட் பை சைடு வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் Texo2 லேப்டாப்பில் மட்டும் ஒரு புது டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதை நான் க்ரியேட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு Texo1ல் வந்து அந்த டாக்குமெண்ட் இங்கே அப்பியர் ஆயிடுச்சு. இது மாதிரி Texo2ல் இப்படி ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு அதில் நான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி நான் வந்து சேவ் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ நம்ம அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெக்ஸ்டோ 1 லேப்டாப்பில் நம்ம அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, ஆக்சுவலாக இந்த டாக்குமெண்ட் டெக்ஸ்டோ 2ல தான் இருக்குது. அங்கேருந்து உங்களுக்கு வைஃபை மூலமாக விசிபிள் தான் ஆகுது. உங்களால் அதை எடிட்டும் பண்ண முடியும், டெலீட் எல்லா பர்மிஷனும் உங்களுக்கும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்குது. நான் அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து லைன்ஸ் ஆட் பண்ணுவோம். வெல்கம் டு டெக்ஸ்டோன்னு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை நம்ம சேவ் பண்ணோம்னா இதே டேட்டா வந்து அங்கேயும் சேவ் ஆகிருக்கும். ஆக்சுவலாக அங்கே மட்டும்தான் சேவ் ஆகிருக்கும். நம்ம டெக்ஸ்டோ 1ல் அங்கேருந்து நம்ம ஓப்பன் பண்ணி மட்டும்தான் பார்த்துக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டோ 2 லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணால் வெல்கம் டு டெக்ஸ்டோ அப்படிங்கிற லைன்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. இதே மாதிரியே நீங்கள் வந்து எல்லா ஃபைல்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். மியூசிக், வீடியோஸ் எல்லா ஃபைல்ஸுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் மட்டும் அதில் மட்டும் ஷேர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களோட ஒரு டிஸ்கையே கூட ரைட் கிளிக் பண்ணி கிவ் பர்மிஷன்ட்டு கொடுத்து நீங்கள் உங்களோட நெட்வொர்க்கில் இருக்க மற்ற லேப்டாப்போட ஷேர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து வேறு எங்கேயாச்சும் பப்ளிக் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ஷேர் ஆக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஃபோல்டரை ஷேர் பண்ணணும் அந்த ஃபோல்டரை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எஃப் ட்ரைவில் இருக்க ஒரு ஷேருங்கிற ஃபோல்டரில் தான் ஷேர் பண்ணேன். அந்த ஃபோல்டரை நான் திரும்பி ரைட் கிளிக் பண்ணி மறுபடியும் கிவ் ஆக்சிஸில் போயிட்டு ரிமூவ் ஆக்சிஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஷேரிங், செகண்ட் வந்து சேஞ்ச் ஷேரிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஸ்டாப் ஷேரிங் கொடுத்து நான் ஷேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப் வந்து எங்கேயுமே எதுலேயுமே அது விசிபிள் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.